Hi guys, welcome to Going Through a Man of My Words. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்யூவில் வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் ஸ்டாக்னு அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக்ல லிங்க்டு திஸ் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும் வந்து ஸ்டாக்ல வந்து ரெண்டே ஆப்ரேஷன் தான், ஒன்று வந்து புஷ், இன்னொன்று பாப்னு சொல்லுவாங்க. ஸோ புஷ்னா ஒவ்வொரு டாப்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டா பிளேஸ் பண்றது, அண்ட் பாப்னா டாப் எலிமெண்ட் ஒன்று ரிமூவ் பண்றது. ஸோ இதுதான் பாப். கைஸ் கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இன்னைக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம், அது ஸ்டாக் கிரியேஷன். அண்ட் நான் ஆல்ரெடி எப்பயும் போல வந்து எனக்கு தேவையான 2 ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் நான் இன்புட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டக் அண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு டேட்டா ஸ்டாக் நெக்ஸ்ட் டாப் இஸ் ஈக்குவல் டு நல். ஸோ இது எதுக்காக இந்த டாப் ஈக்குவல் டு நல் அப்படின்னு எடுத்துருக்கேன்னா, ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டாக் நம்ம கிரியேட் பண்ணணும், அதோட டாப் வந்து நல்லா தான் இருக்கும். பிகாஸ் டாப்ல எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது. நம்ம புஷ் பண்ண தான் என்னன்னா டாப்ல எலமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் ஓகே, எனக்கு வந்து இன் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஸோ நான் அதை இப்போயே கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட், ஓகே ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ வாய்ட் புஷ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன் டேட்டா, ஸோ டேட்டா தான் நான் வாங்கி புஷ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே புஷ் பண்ணால் டாப்பில் தான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அது எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் நான் எப்போ பார்த்தாலும் ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே நியூ நோட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் குறைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் நியூ நோட் ஈக்குவல்ஸ் stru restruct stock and next one size of stuff node. Okay, create memory location. And next one என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just simple guys. first வந்து நான் நியூ நோட் ஓட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டேட்டா. ஸோ இப்போ நான் வாங்கின டேட்டாவை நான் கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நியூ நோட்டோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா டாப்புக்கு நான் வந்து ஈக்குவல் பண்ணி வைக்கிறேன். ஸோ பட் இனிஷியலாக அந்த டாப் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ எலமெண்ட் புஷ் பண்ண கீழே போய்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போட டாப் ஈக்குவல்ஸ் டு நியூ நோட்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ நோட் வந்து நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து டாப் நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் போகும்போது அடுத்தடுத்த எலமெண்ட்டோட வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னா நீங்கள் பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அது புஷ் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் இப்போயே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் டிஸ் அப்படின்னு மட்டும் போட்டு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தேவைப்படும். ஸோ நான் மேலே இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். பிடிஆர் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். and ptr equals to top and next while எனக்கு while condition ஒன்று. ஸோ இந்த while condition என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ptr வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு நல்லா இருக்க வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா printf அப்படின்னு கொடுத்துட்டு லைக் %d ஒரு கமா அண்ட் ptr-ஓட டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, ptr ஈக்குவல்ஸ் ptr நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இன்க்ரிமெண்டேஷனை போட்டுற வேண்டியது தான். அண்ட் எனக்கு கொஞ்சம் வந்து நல்லா வரணும் டிஸ்பிளேன்றதுக்காக நான் ஒரு சில விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா. printfன்னு போட்டு ஸ்டாக் stack ஸ்டாக் அப்படின்னு வந்து 109 கேரக்டர் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இன்னொரு printf guys, அண்ட் இன்னொரு printf நான் கிரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு printf printf ஒன்று கிரியேட் பண்ணி
அண்ட் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் க்ளோசிங் பண்ணிட்டு ஒரு நியூ லைன் கேரக்டர் எண்டிங்கில் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ். அண்ட் ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து புஷ் பிஎஸ் ஸ்கெட்ச் புஷ் 89 and push 4 and push 890 and next push 67. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸை புஷ் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணும் நான் டிஸ்னால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எதாவது வருது என்னன்னு பாருங்கள். ஓகே, இங்கே நோட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் நோட், இட்ஸ் இன் ஸ்டாக். அண்ட் அகைன் ரன் பண்ணுவோம். அண்ட் சம்திங் எரர் ஆகும் பிகாஸ் எதுவுமே வரலையே. இங்கே வந்து PUUS ஸ்கெட்ச் நீங்கள் ஸோ புஷ்க்கு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிப்போம். ஸோ எங்கன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து 2 U கொடுத்துருக்கு. ஸோ அகைன் ஓகே, இப்போ வந்து ரன் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். ஸோ எரர் இல்லாமல் வந்துடுச்சு கைஸ். நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். யுவர் ஸ்டாக் பேஸ்ன்னு போட்டு 67 890 4 அப்புறம் 89. ஸோ பர்ஃபெக்டாக வந்துருக்கு கைஸ். ஓகே, நம்ம ஸ்டாக் கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் என்னன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த 89 செகண்ட் லாஸ்ட் போயிடுச்சு. அண்ட் செகண்டு கொடுத்த 89 வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டாப்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக இன்புட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எம்டி இருக்கும். ஸோ டாப்பில் இப்போ வந்து 69 கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் அடுத்து டாப்பில் வந்து 4 கொடுப்போம். நெக்ஸ்ட் டாப்பில் வந்து 890, நெக்ஸ்ட் டாப்பில் வந்து 67. ஸோ கரெக்டாக தான் இருக்குது கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து புஷ் ஆப்ரேஷன் பற்றி போடுறேன் கைஸ்.